பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இந்தியா கேட் என்று சொல்லக்கூடிய டெல்லியிலே காணப்படுகின்ற இந்தியா கேட்டினுடைய அருகாமையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்தியா கேட் என்று சொல்லுவது சுதந்திர போரிலே உயிரிழந்த தியாகிகளுக்காக நினைவு சின்னமாக டெல்லியினுடைய மைய பகுதியிலே கட்டப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாயில். அந்த வாயில் பார்ப்பதற்கு மிக பிரமாண்டமாக பல கற்களால் ஒழுங்காக வடிவமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு நினைவு தூணாக இருக்கின்றது. அந்த வாயிலுக்கு வாசல்கள் இருக்கிறது, ஆனால் கதவுகள் இல்லை. இவை நான் உற்று பார்த்து கொண்டிருந்த போது திருமகையிலே ஒரு பகுதி என்னுடைய உள்ளத்திலே வந்தது. நானே வாசல் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னை பரலோகத்தினுடைய வாசலாக அங்கே வெளிப்படுத்தி நிற்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த உலகம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சென்றடைய வேண்டுமே என்று சொன்னால் ஒரு வாசல், ஒரு வழி நமக்கு முன்பாக இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாசல். அது தானே வாசல் என்று சொல்லி தன்னை வாசலாக, தன்னை வழியாக காண்பிப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே பிரியமானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்திலிருந்து இந்த வரலோகத்துக்கு செல்லுவதற்கு ஒரு வாசல் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த வாசலை நாம் பற்றி கொள்ளுவோம், அந்த வாசல் வழியாக உட்பிரவேசிப்போம். நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைவாய் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.